சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, there is the word of wisdom and the spirit of wisdom. இரண்டு வித்தியாசமான காரியங்கள். வேர்ட் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லப்படுவது, வேர்ட் இஸ் a fragmentary part of a sentence. ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தை, அதுதான் வேர்ட் ஆஃப் விஸ்டம். வேர்ட் ஆஃப் விஸ்டம் என்பது கர்த்தர் தனது எனார்மஸ் நாலேஜிலிருந்து அப்பத்தின் ஒரு துண்டை போல ஒரு ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தை தரும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். உலகத்தின் எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வேர்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் a small chunk of the enormous wisdom of God. தேவனுடைய அளவற்ற ஞானத்திலே ஒரு சின்ன துண்டு ஞானத்தை ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அது எப்படி என்கிறதை இன்றைக்கு நான் விளக்க இருக்கிறேன். அது வேர்ட் ஆஃப் விஸ்டம். அதுக்கப்புறம் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்ப்பில் என்று சொன்னால் பலருக்கும் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் இம்பார்ட்டட் விஸ்டம். சாலமோனுக்கு ஞானம் கிடைத்ததிலும் பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் ஞானத்தை அறிந்து கொள்வதிலும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்னும் அரசி தன்னுடைய திறமையில் ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அந்த ஞானத்தை பெற்று சிறப்பாய் செயல்பட்டார்கள். ஆனால் அந்த ஞானம் என்னும் சகோதரியே வேத காலத்தில் சாலமோன் ராஜா கூடவே இருந்து ஆட்சி செய்தார். To have an impartation of the wisdom, the queen of wisdom is different from the queen of wisdom herself coming and being with you. சாலமோனுக்கு பின்பு அந்த ஞானம் என்னும் அந்த ஸ்பிரிட் வாஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஞானம் என்னும் சகோதரி சாலமோன் ஞானிக்கு பல காரியங்களை தன்னை பற்றி சொன்னது. பழைய ஏற்பாட்டு வேத பாத்திரங்கள், புதிய ஏற்பாடு வேத பாத்திரங்களிலே அவர்களுக்கு அந்த ஞானம் செயல்பட்டது. ஆனால் சாலமோனோடு கூட இருந்த அந்த ஞானம் என்னும் அந்த ஸ்திரீ, அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். அவர் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படிக்கவில்லை, பரிசுத்தாவின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தார். நான் இறையியல் கல்லூரியிலே, டேஸ்டார் யூனிவர்சிட்டியில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கென்யாவில் படித்தேன். ஆனால் அதெல்லாம் மறந்து நான் ஆவியானுடைய கல்லூரியில் படித்தது தான் அதிகம். இயேசு கிறிஸ்துவோடு அந்த ஞானம் இருந்தது. அதை குறித்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? After the King Solomon, the full manifestation of wisdom was expressed the Lord Jesus Christ. சாலமோனுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தான். மக்கள் பார்த்தாங்க, இந்த மாதிரி யாரும் பேசலப்பா. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசே அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தார். மோசே எந்த குருடனுடைய கண்ணையும் திறக்கவில்லை, எந்த முடவனையும் நடக்க செய்யவில்லை, எந்த மரித்தவரையும் எழச் செய்யவில்லை. ஆனால் when you come to Elijah, the first person to raise a dead person is in the Bible Elijah. அப்படி எலியா எழுப்பினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, Elijah stands for the Old Testament, Elisha stands for the New Testament. ஆகவே எலியா பழைய ஏற்பாட்டை குறிக்கிறார், எலிஷா புதிய ஏற்பாட்டை குறிக்கிறார். என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எலியாவினுடைய ஆவி எலிஷாவுக்கு 2 மடங்காக இருந்தது. யூதர்களுடைய குடும்பத்தில் மூத்த மகனுக்கு 2 பாகம் சொத்தில் கொடுப்பாங்க பிரிச்சுட்டு. அதே மாதிரி we are the first born. Jesus Christ was the first born. நாம் அவரோடு கூட சேர்ந்ததினால அங்கே எலியா பழைய ஏற்பாடு 1 பாகம் இருந்தது. எலிசா சொன்னால் 2 பாகம் எனக்கு தாங்க, டபுள் போர்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் அது கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எலியாவுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வந்தது. அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது மக்கள் அதிசயப்பட்டு, இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? ஞானம்ங்கிறது ஒரு ப்ரீச்சிங் மாத்திரம் அல்ல. The preaching of the word is confirmed with signs, wonders and miracles. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்.
அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? ஞானமும் பலத்த செய்கைகளும், they are twin sisters. ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கே பலத்த கிரியைகள் இருக்கும். mighty works of God will be there where there is a wisdom. ஞானம் என்ற சொல் வேதாகமத்திலே பழைய புதிய ஏற்பாட்டில் 254 தடவைகள் அந்த ஞானம் என்ற சொல் வருகிறது. கிரேக்கத்திலே ஞானம் சோஃபியா. இட் கம்ஸ் 254 times in the Septuagint Bible, 254 times, 254 தடவை. ஆனால் சாலமோன் நீதிமொழிகளின் புத்தகத்தில் மாத்திரம் 52 தடவை ஞானம் என்ற சொல் வருகிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஞானம்ங்கிறது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுவது. சாலமோன் ஞானிக்கு என்ன வேணும் என்று அவன் கேட்டபொழுது கனவிலேயே அந்த சகோதரியை ஆண்டவர் அறிமுகப்படுத்தி வைத்தார். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். எப்படி சம்பாதிக்கிறது ஞானத்தை? ஆண்டவருடைய வேத புத்தகம்தான் த ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். அதை நீ படிக்க படிக்க படிக்க, மூளையில் படித்து ஆவியில் இறக்கும் பொழுது அது ஞானமாக வெளிப்படுகிறது. பல வேத பாத்திரங்கள் கர்த்தரண்டை மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மோசே இந்த ஞானத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெற்றிருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். தேவன் அவன் அழைச்ச போது திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக தன்னை சொல்கிறான். உலக ஞானம் ராஜாவினுடைய ஸ்கூலில் படித்தான், ராயல் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் படித்தவன் சொல்கிறான், அழைப்பு வந்தபோது நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன். That is the worldly wisdom. எவ்வளவோ படிப்புகளை பட்டங்களை பெற்று அடுக்கி கொண்டு போயிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத ஞானம் நம்மை திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாய் மாற்றுகின்ற ஞானம். Whereas Stephen was having wisdom, full of wisdom. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் 10ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. Acts of Apostles chapter 7 verse 10. தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். கர்த்தருக்குள் அன்பார்களே, this is talking about Joseph. மோசேயை பற்றி பார்த்தோம். ஸ்தேவானை பற்றி ஞானம் நிறைந்தவனாய் பரிசுத்தாவினாலும் ஞானத்தினால் நிறைந்தவனாய் இருந்தான் வேதம் சொல்கிறது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த சாஸ்திரிகளின் புத்திரரை விட 10 மடங்கு ஞானவான்களாக இருந்தார்கள் என்று வேதம் தானியேல் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஞானம் அவ்வளவு விலையேறப்பட்டதாய் இருக்கிறது. இந்த ஞானம் இருக்கும் பொழுது your eyes will be open. Apart from the physical eyes, you will get into the spiritual eyes. கடந்த வாரத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று my eyes open. ஆடியன்ஸில் உலகத்தின் பல பகுதியில் யார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஜெர்மனி நாட்டிலே வில்லியம் என்பவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இமெயில் அனுப்புங்கள் என்று சொன்னவுடன் உடனே அவர் போய் இமெயில் அனுப்பினார். நான் வீட்டுக்கு போகும்போது I saw this email. God is there. This is the word. God, the wisdom operates. Then the Lord showed me a girl with 21 years old. I called. There is a girl with 21 years. Please come to the stage. Nobody came. I was surprised and I was shocked. This is wisdom. Wisdom reveals the secrets of heaven. பரலோகத்தின் ரகசியங்களை அந்த ஞானமானது சொல்லித் தருகிறதா இருக்கிறது. ஞானம்தான் உங்களை சரியான பாதையில் நடத்தும். The spirit of wisdom is very much required. தினந்தோறும்
பல தொலைபேசி எண்களில் என்னை மக்கள் தொடர்பு கொண்டு இந்த பிஸ்னஸை செய்யலாமா, இந்த பிஸ்னஸை செய்யலாமா, இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போகலாமா, அந்த ஸ்கூல் போகலாமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, அந்த கோர்ஸ் எடுக்கலாமா, எனக்கு தெரியாது, உங்களுக்கு இஷ்டமானது எடுத்துருங்கன்னு சொல்கிறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டு எந்த இதை எடுக்கணும், என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன். இதுவரைக்கும் அவர் ஞானத்தின் நிமித்தமாக சொல்ல ஏற்பட்ட எல்லா ஆலோசனைகளும் சரியாய் நடந்து கொண்டிருக்கின்றன. வேதம் சொல்லுகிறது, ஞானமானது உங்களை சரியான பாதையிலே நடத்தும். ஞானம் என்பது இட் இஸ் எ பர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். சாலமோனுக்கு சொல்லப்பட்டது, உன்னை ஞானத்தில் டீச் பண்ணியிருக்கிறேன். ஞானம் டெய்லி தினந்தோறும் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஐ சிட் குவைட், ஆஸ்க் விஸ்டம் டு டீச் மீ. ஆகவே ஞானம் நமக்கு வழியை சொல்லித்தரும். இந்த ஞானத்தை கடைசி காலத்தில் சாலமோன் விட்டுவிட்டான். ஆகவே தான் அவனுடைய கடைசி முடிவின் காலம் அவ்வளவு சிறப்பாய் அமையவில்லை. வாழ்க்கையில் ஓட்டத்தில் ஆரம்பமாய் சரியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, எந்த நிலையில் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டை முடிக்கிறோமோ அதுதான் முக்கியம். சில ரன்னிங் ரேஸில் சில ஓடுறவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஓடிட்டு வருவாங்க. ஒருத்தர் மூக்கை அப்படி நீட்டிடுவாங்க, அந்த ஃபோட்டோகிராஃபில் பார்ப்பாங்க, இந்த மூக்கு கொஞ்சம் நீட்டிருக்கு, 1 இன்ச்சு நீட்டிருக்கு, ஸோ சி இஸ் த வின்னர் என்று ஃபோட்டோகிராஃப் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ஸ்டார்ட், ஹவ் யூ எண்ட் த ரேஸ். அந்த ஓட்டத்தை எப்படி முடிக்கிறாய் என்பது முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தில் அப்படி ஆரம்பம், பிகினிங். கர்த்தருக்கு பயப்படுதல் எல்கேஜி. வாட் இஸ் காலேஜ்? எல்கேஜியில் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயத்தில் வளர்ந்து கடைசியில் என்ன ஆகுன்னு சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணியில் போய் இறங்குங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானத்தின் ஆரம்பமான கர்த்தருக்கு பயப்படுதலாகிய எல்கேஜியில் சேர்ந்தவன் யூகேஜிக்கு போய் கல்லூரிக்கு போய் கடைசியில் அவன் எப்படி முடிவாங்க? கிராஜுவேஷன் இஸ் வின்னிங் சோல்ஸ். when a person wins the souls, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவன் யார்? ஆரம்பமாக ஞானவான், இஸ் வைஸ், அவன் ஞானவான். ஆகவே அந்த ஞானம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஞானம் நீங்கள் சர்க்கஸில் நடக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, கம்பியில் கொடா பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக வைப்பாங்க. அந்த ஒரு ஸ்டெப்பை ஊழியக்காரன் தவறுனாக்கிற விழுந்துருவான். அவனை தட்டி விடுறதுக்கு உலகத்தில் சிலர் சுற்றிட்டு அலைகிறான். ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆண்டவரே, எனக்கு தொல்லை கொடுக்கிற சிலரை நான் பார்க்கிறேன், மீண்டும் மீண்டும் வேண்டாத நிலையில் என்னை பாடுபடுத்துகிற மக்களை பார்க்கிறேன். I don't want to see them, but they come and torture me. What shall I do? அப்படின்னா the Lord showed a robotic pen. அந்த காலத்து எங்கள் காலத்து பார்க்கர் பென் மாதிரி ஒரு பென். என்ன பேனா கத்தாவே அப்படின்னா, this is a robotic pen. If anybody comes and gives problem for the ministry, this pen is programmed by the Father God. This pen will write judgment against them. கத்தாவே ரொம்ப கஷ்டமாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்கப்பா, என்னை தொல்லைப்படுத்துகிறவங்க அழிஞ்சு போகிறத என்னால் பார்க்க முடியாது. I just told them they have to be careful because there is this pen. இந்த பென்னிலிருந்து கோல்டன் த்ரெட் மாதிரி அந்த இங்க் வருது. ஸோ தே ரைட். இந்த மாதிரி காரியங்கள், பரலோகத்தின் பல ரகசியங்களை தேவன் உங்களுக்கு வருங்காலத்தில் வெளிப்படுத்த இருக்கிறார். சர்க்கஸில் நடக்கிறத பற்றி நான் சொன்னேன். ஒரு ஸ்டெப்பை எப்படி வச்சாங்கன்னு வைங்க, விழுந்துருவான். நிறைய ஊழியக்காரர்கள் கடைசி காலத்தில் பணத்துக்காக விழுந்து போவார்கள், செக்ஸுக்காக விழுந்து போவார்கள், பாப்புலாரிட்டி வேணும்ன்ட்டு தனக்கு கர்த்தருக்குள்ள மகிமை தாங்கள் சுதந்திரித்து கொள்ள முற்படுவார்கள், விழுந்து போவார்கள். பல காரணத்தினால் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் விழுந்து போவார்கள். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் வாழ்க்கையின் பாதையில் நடக்கும் பொழுது 1 இன்ச் ரைட்டில் போனாலும் சரி, 1 இன்ச் லெஃப்டில் ஆண்டவருடைய பாதையிலிருந்து விலகி சென்றாலும் சரி, பின்னாலிருந்து ஒரு குரல் சொல்லும், தம்பி நீ தவறுதலாய் போகிறாய், திருத்திக்கொள் என்று
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னால் இருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆவிக்குரிய செவிகளில் இந்த ஒலி சத்தத்தை கேட்பீங்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ், டோன்ட் பி அ ஹிண்ட்ரன்ஸ் டு த மேன் ஆஃப் காட், டோன்ட் பி அ ஹிண்ட்ரன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், மினிஸ்ட்ரி ஆஃப் காட். டிசிப்ளின் யுவர் செல்ஃப், கெட் அவே ஃப்ரம் த அன்வான்ட் தாட்ஸ். கர்த்தர் எச்சரிக்கிறார். ஞானத்தின் ஆரம்பமும் முடிவும் பற்றி தானியேல் சொல்லும் பொழுது, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், தானியேலின் புத்தகம் சாப்டர் 12 verse 3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அமெரிக்கா போனபோது எப்படி ஹாலிவுட் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஹாலிவுட் போனேன். ஹாலிவுட்டில் போய் பார்த்துட்டு போகும்போது, அங்கே பிளாட்ஃபார்மில் நடந்துட்டு போகும்போது கலர் படங்களாக சர்க்கிளில் படங்கள் இருந்து என் ஷூவை போட்டு மிதிச்சுட்டு போகிறேன். அவன் கேட்டது யார் ஃபோட்டோ அப்படின்னு. இது 100 படங்களுக்கு மேல் நடித்த நடிகர்களை கலர் படமாக போட்டிருப்பாங்க. போடுற இடமா இது? நான் அவங்களுக்கெல்லாம் காலில் இருக்கிறாங்க அந்த நடிகர்கள்லாம் ஹாலிவுட்டில். ஐ ஹவ் சீன் தட். ஐ எம் டெல்லிங் யூ, இஃப் யூ வாண்ட், இஃப் யூ கோ தட் டு ஹாலிவுட் யூ வில் see. அப்படி அதுவெல்லாம் தான் வச்சு கால் வச்சு நடந்துட்டு வந்தாங்க. இதுதான் உலகத்து உயர்வு, இப்படி தான் இருக்கிறது. ஆனால் நீதிமான்கள் என்ன சொல்லியிருக்கு? ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் நட்சத்திரங்களைப் போல நிலைத்திருப்பார்கள். கால்டியன் கிங் மேக்கர்ஸ், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். ஞானிகள், மாகோய் ஞானிகள். இந்த மாகோய் ஞானிகளை பற்றிய பல கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த ஞானிகள் என்னவென்று சொன்னால் அரசர்களை உருவாக்கும் கிங் மேக்கர்ஸ். அந்த ஞானிகள் அரசர்களை உருவாக்கும் நபர்கள். இப்போ ஐஏஎஸ் கல்லூரி இருக்குது. ஐஏஎஸ்க்கு வட இந்தியாவில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு. அதை மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்கள் பிள்ளைகளை ஞானவான்களிடத்தில் அனுப்புவார்கள். மாகோய் ஞானிகள். ராஜாதி ராஜா வந்த உடனே, குழந்தையாக பிறந்த உடனே அந்த கிங் மேக்கர்ஸ்க்கு வெளிப்பாடு கிடைச்சிது. நீங்கள் என்னப்பா ராஜாக்களை நீங்கள் உருவாக்குறீங்க? ஒரு ராஜா பிறந்திருக்கார், சின்ன பிள்ளையில அவர் ராஜா. நீங்கள்லாம் படித்து ராஜாவா டீச்சிங் கொடுக்கறது எப்படின்னு கற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் அவர் பிறப்பிலே ராஜா. போய் பாருங்கப்பா, இவங்க கோல்டு அது இதெல்லாம் பொருளாக எடுத்துகிட்டு தேடி வரான். ஞானிகள் என்ன செய்யணும்? வானத்தை பார்க்கணும், பரலோகத்தின் வழிநடத்தல். ஆனால் பரலோகத்தின் வழிநடத்தலை பெற்று நட்சத்திரத்தை பார்த்துட்டு ரைட் ட்ராக்கில் வராங்க. அங்கே எருசலேம் வந்த உடனே, ராஜா நான் எங்கடா பிறப்பார்? வானத்தை பார்த்துட்ருக்கீங்களே, அரண்மனையில் தானே பிறப்பார். ஆமாப்பா, அப்போ எங்கே போகிற? ஏரோது அரண்மனைக்கு போவோம். என்னைக்கு கண்ணை வானத்திலிருந்து எடுத்து மண்ணில் பதிச்சானோ மாட்டிக்கிட்டான். ராஜாட்ட போனோம். ராஜா ரொம்ப நல்லவன், வாங்க வாங்கன்னு வரவேற்று, அந்த குழந்தையை நீங்கள் பார்த்தவுடன் நானும் வந்து வணங்க வேண்டும் சொல்லுங்க அப்படின்னா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ராஜா ஞானிகள்லாம் படிச்சுட்டு கலங்கிட்டான், அரண்மனையை கலக்கிட்டான். ஞானவான்கள் உலக பிரகாரமாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, பின்னால் இருந்து கேட்கும் ஞானத்தின் சத்தத்தை மிஸ் பண்ணும்போது தவறான இடத்துக்கு தான் போவாங்க. போயிட்டு ஒன்றும் தே வேஸ்டட் டைம், இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆகி வெளியே வந்த பொழுது எகெயின் தே சா த ஸ்டார்ஸ். அவர்கள் போனார்கள். ஞானிகளை திசை திருப்பும் இயேசு கிறிஸ்து. வேதம் அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் என்ன வசனம் சொல்லுகிறது என்றால், அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தால் அவர்கள் உலக ஞானிகளாய் திரும்ப மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? வேறு வழியாய் திரும்பி போனார்கள் என்று பார்க்க. ஞானிகள் வழங்கிய குழந்தை. பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு ராஜா வீட்டில் ஒரு பையன் பிறந்தானா அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? பிரின்ஸ். பிரபு, பிரின்ஸ் தான் பேர். அவனை வந்து கிங்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்போ கிங்குன்னு சொல்லுவாங்க? இவன் ஸ்கூலுக்கு போய் படித்து கடிச்சு எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்த உடனே காரனேஷன், கிரீடம் வைப்பாங்க. அந்த கிரீடம் வச்சதுக்கப்புறம் தான் அவன் கிங். ஆனால் இயேசு கிறிஸ்துவ இந்த ஞானிகள் சொல்கிறாங்கப்பா, சாதாரண நாட்களில்
அவங்க என்ன சொல்கிறாங்க? Where is the king who is born for the Jews? We have come, his star in the east and we have come. என்னை பற்றி பார்க்கும்பொழுது, பாஸ்டர் உங்கள் காரை அந்த ரோட்டில் பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை பார்த்தபோது உங்கள் ஸ்டாரை பார்த்தோன்னா, ஞானிகளுக்கு ஸ்டாரை வெளிப்படுத்தின கர்த்தர், அவருக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் சொந்தம். சரி, உலக ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜன்ம சுவாபத்திற்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. Absolutely transparent. ஒருத்தவன் சொன்னான், ராஜாவே உங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டித்தரேன், அந்த கட்டடத்தில் ரகசிய அறைகள், நீங்கள் யார்கிட்டையாவது ரகசியமாக பேசணுமானா, ரகசியமாக தப்பு செய்யணுமானா உங்களுக்கு அதுக்கு உள்ள ஏற்பாடெலாம் நான் பண்ணணும். அந்த கிங் சொன்னான், இல்லைடா கண்ணாடி கட்டடம் கட்டுப்பா, நான் எங்கே இருந்தாலும் மக்கள் பார்க்கணும், நான் ஒழுங்காக இருக்கணான்னு பார்க்கணும். we have to be absolutely transparent. அந்த ஞானத்தை பற்றி 3 வார்த்தை போட்டிருக்கு. The wisdom of this world is classified and defined by 3 words. One is earthly, sensual and demonic. உலக பிரகாரமான ஞானத்தை மொழிபெயர்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேய்த்தனத்திற்கு அடுத்தது. என்ன வெரி 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 டஃப் சென்டென்ஸ். எர்த்லி, சென்சுவல், டிமானிக். மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வார்ந்தது உலக ஞானம். கர்த்தருக்குள் அன்பானவர், உலக ஞானத்தில் போனவங்க இத்தனை பேர் விழுந்துட்டாங்க. பட் அப்போஸ்தலன் பால் உலக ஞானம் அல்ல. அவன் எந்த ஞானத்தில் பேசினான்? எல்லாம் தேறின உலக ஞானத்தில் தேறினவர்களுக்கு அவன் பரலோகத்தின் ஞானத்தை பேசினான். அந்த மார்ஸ் மேடையில் கிரீக் ஸ்காலர்ஸ், அத்தனை பட்டணத்தில் எல்லா ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய கல்விமான்கள், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் மத்தியில் போய் இவன் பேசுகிறான். எந்த ஞானத்தை பற்றி பேசுகிறான்? உலக ஞானத்தை பற்றி அல்ல, பரத்திலிருந்து வரும் ஞானம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். மறைக்கப்பட்டிருந்த தேவ ஞானம், உலக ஞானம் அல்ல. சீக்ரெட் விஸ்டம், the word of God. தானியேலின் காலத்தில் இந்த ஞானம் வெளிப்படவில்லை. அதான் சொன்னா, இந்த வசனத்துக்கெல்லாம் முத்திரை போடு, கடைசி காலத்துக்காக முத்திரை போடு. கடைசி காலம் வந்துவிட்டது, முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது அந்த ஞானம் வெளிப்படுகிறது. கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்று பார்க்குறோம். கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த விருந்து கொடுக்கிறத பற்றி 2 ஓமைகளை அவர் வேதாமத்தில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 22, லூக்கா 14, 2 அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். விருந்து அளிக்கிறது. இது என்ன விருந்துன்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து உலக காலத்தின் அளவின்படி 7 வருடம் நடக்க இருக்கிறது. ஐ எம் டெல்லிங் யூ, ஹெவன் இஸ் ப்ரிப்பேரிங் த டைனிங் டேபிள் ஃபார் த பிலீவர்ஸ் ஆஃப் காட். அந்த ஆட்டுக்குட்டியானவரின் விருந்துக்கு ஆயத்தப்படுது. இந்த விருந்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இப்போ நிறையா வந்துடுச்சு. ஒரு கல்யாணம் நடக்கணுமானா A to Z, கல்யாண மண்டபத்தை அலங்கரிக்கிறதுலேருந்து சாப்பாடு இது பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க மேனுவல் போட்டிருக்காங்க. என்னெல்லாம் செய்வாங்க, அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டா போதும், நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். கல்யாண வீட்டில் கல்யாணம் நடத்துகிற ரொம்ப பெரிய கஷ்டம். அது விட்டு போயிடும், இன்விடேஷன் இங்கே கொடுக்க மாட்டோம். எல்லா வேலையும் செய்கிறவங்க தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ விஸ்டம் இஸ் ஹெவன்லி ஈவெண்ட் மேனேஜர். அது ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து, ஆட்டுக்குட்டியானவரின் விருந்து. கர்த்தருக்குள் அன்பார்களே, அடுத்தபடியாக நடக்க இருக்கிறது ராப்சர். நாம் பிரித்தெடுக்கப்படுவோம். எக்கால சத்தம் கேட்கும்,
நடுவானத்தில் நாம் பிரித்தெடுக்கப்படுவோம். அது பிரித்தெடுக்கப்பட்ட சமயத்தில் பூலோகத்திலே கொடுந்துன்ப நாட்கள். ஹால்ஸ்லாம் டெக்கரேஷன் தான் செய்வாங்க. இந்த ஈவெண்ட் மேனேஜர் விஸ்டம் என்ன செய்யுது தெரியுமா? கட்டடமே கட்டுது இந்த விருந்துக்கு. எந்த கல்யாணத்துக்காக கட்டடம் கட்டி விருந்து கொடுக்குற பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் நமக்கு விருந்து கட்டுது. லெட் அஸ் ரீட் திஸ் Proverbs 9:1-5. நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 5 verses. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஞானம் தன் வீட்டை கட்டி. நமக்கெல்லாம் விருந்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஹால் அங்கே கட்டப்பட்டிருக்குது. அதில் 7 தூண்கள். அந்த ஹால் ரொம்ப பர்ஃபெக்ட். 7 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். 7 தூண்களையும் சித்தரித்த அந்த தூண்கள் சாதாரண தூண்கள் இல்லை, டெக்கரேட்டட் பில்லர்ஸ். அதில் சித்திர வேலை. யார்? பரலோகத்தினுடைய ஆர்டிஸ்ட், ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. என்னப்பா பிஸியாக ஒர்க் பண்ணேன்? உங்களுக்கு தான் விருந்து பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து பாருங்கள், இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது, பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது இந்த கட்டடம் கட்டுறதை பார்க்கறதுக்கு, ஆயத்தம் பார்க்குறதுக்கு மினிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. வந்து பார்ப்பாங்க, என்ன அது சரியில்லை, இது செய்யணும். அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் செய்கிறத விஸ்டம் வந்து பார்த்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்புறம் தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. சாலமோன் ராஜா சொல்கிறார், இந்த ஞானம் என்னும் சகோதரி எவ்வளோ ப்ரெஷியஸ் சகோதரி. இந்த சகோதரியை ஞானம் இல்லாமல் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இது தெரியலையே அப்படின்னு. கடைசியாக ஒரு வசனம், யாக்கோபு 1:5-6 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இப்போ நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன் சொல்லியிருக்கு. நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஞானத்தில் சூப்பராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியா? வசனத்தை மதிக்கலைன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஞானம் தேவைதான். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால்னா நம்ம எல்லாரும் ஞானத்தில் குறைவுள்ளவன் தான். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.